வணக்கம். கீரை என்னடா இவன் கீரையோட நிற்கிறான்னு பார்க்காதீங்க. ஒரு கீரை பார்த்தோன்னே ஒரு சின்ன தகவல் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கீரை இருக்குல்ல, இந்த கீரை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா, காலையில் மதியம் மட்டும் சாப்பிடலாம் இந்த கீரை. ஏன் இரவுல சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை ரொம்ப சத்து தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒவ்வொரு சத்துக்கு முன்னாலேயும், ஒவ்வொரு அழகுக்கு பின்னாலேயும் ஒரு ஆபத்து இருக்குல்ல, அதே மாதிரி இதில் ஒரு ஆபத்து, சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரை உணவு பார்த்தீங்கன்னா, ஜீரணமாவதுக்கு குறைந்தபட்சம் 3லேருந்து 6 5 மணி நேரங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க மெடிக்கல் ரீதியா. அதனால் என்னென்னா, இப்போ காலையில் சாப்பிட்டாலோ, மதியம் சாப்பிட்டாலோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிடும். ஆனால் இரவுல சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். பல பேருடைய சாப்பாடே நைட்டு 8:30 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே தான். அதுவும் 9 9:30 10:00 எல்லாருமே வந்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த குறைவான நேரத்தில் கீரை சாப்பிட்டு தூங்கினா என்ன ஆகும்? ஜீரணமாகாது இல்லையா? அஜீரண கோளாறு பல பல்வேறு பிரச்சனைகள் வரும். சத்தாக இருந்தால் கூட அது நமக்கு எதிர்வினையை ஆற்றும். ஆகவே நான் சொல்கிறேன், நைட்டு இது நமக்கு வேண்டாம். பகலையோ மதியமோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.